ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் இது. இதில் யூனிக்கான இப்படி ஒரு நெக் கொடுத்துருக்கேன். இதில் எப்படி பார்டர் ஃபிட் பண்ணேன்னு பார்க்கலாமா? நல்ல பக்கம் லைனிங் வச்சு இந்த மாதிரி ஓரம் இப்படி தையல் போட்டேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கர்வ் கிட்ட எல்லாம் கட் பண்ணிட்டு அடிச்சு திருப்பி மேல் தையல் போடணும். அடிச்சு திருப்பிட்டேன். இப்போ பார்டர் வைக்கலாம். இந்த ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த வளைவு ஸ்டார்ட் ஆகும்ல அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். இந்த டிசைனில் ஒரு ரவுண்டு இருக்கும். இந்த ரவுண்டு அந்த ரவுண்டு எல்லாம் ஒரே மாதிரி இப்படி ஃப்ளீட் எடுத்தாலும் உட்காரணும். நழுவி போச்சுன்னா இந்த பக்கம் போயிடும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல ஒரு வளைவு வருதா, உள்ள கூடி இப்படி வளைஞ்சு வருதா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் எடுக்கணும். அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சு. பொறுமையாக அடிங்க. அந்த அந்த டிசைன் நழுவுச்சுன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு வளைவு வருது. இது நான் அப்படியே ஸ்டிச்சிங்லேயே வளைச்சி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஃப்ளீட் தேவையில்லை. சரி, இப்போ வளைச்சிட்டேன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஹையஸ்ட்டாக ஒரு வளைவு வருதா, இதுக்கு சென்டரில் ஒரு ஃப்ளீட் எடுக்கணும். இப்போ கரெக்டாக இந்த ட்விஸ்ட்டு கிட்ட வந்திருக்கா. இந்த ட்விஸ்ட்டு கிட்ட இந்த வளைவு அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் முன்னால் ஊசி நிப்பாட்டிட்டு இதுக்குள்ளே இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வரும், ஒரு 1 இன்ச் நல்லாவே உள்ளே தள்ளுறேன். அப்போ தான் இந்த வளைவு கொடுக்கும். பார்த்தா தெரியுதா? ஒரு 1 இன்ச்சு கிளாத் உள்ளே கொடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இந்த ரவுண்ட் டிசைன் இங்கே ரவுண்டாக லைனாக வருதுல, அந்த டிசைன் பார்த்தீங்களா, இங்கே வந்து கரெக்டாக மேலே உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் கிட்ட இந்த சென்டரில் ஒரு ஃப்ளீட் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஃப்ளீட் எடுத்துட்டேன். இப்போது இந்த சைடு தையல் போடணும்ல. நீங்கள் ரவுண்ட் நெக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ளீட் மேலெலாம் நான் எப்படி மேல் தையல் போட்டேன் அப்படின்னு. ஓகே, இதில் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.